வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாத் பட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது வணிகர் சங்க மாநாடு அது ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். கரெக்டாக அந்த மே 5 வச்சுருவாங்க. கிழமைகள் கொஞ்சம் முன்ன பின்ன வரும். பெரும்பாலும் இந்த மே 5ங்கிறது ஞாயிற்றுக்கிழமையிலே மாட்டிக்கும். இந்த வருஷம் அதே மாதிரி தான். மே 5 ஞாயிற்றுக்கிழமை சரியாக மாட்டிருக்கு. அதில் வணிகர்களின் விடுதலை முழக்க மாநாடு அப்படின்னு சொல்லி கொடுத்து ரொம்ப வெற்றிகரமாக சிறப்பாக பண்ணி முடிச்சிருக்காங்க. அதில் சிறப்பு விருந்தினராக வைரமுத்து கலந்துட்டு ஒரு சிறப்பு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் தன்னுடைய கருத்தை நிறைய பதிவிட்டிருக்கார். அதாவது வணிகர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும். ஏன்னா அதுக்கு தானே அவர் வந்தார். முதல்ல அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல இல்லையா? வணிகர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். மாநில அரசாக இருக்கட்டும், அது மத்திய அரசாக இருக்கட்டும், அவருடைய கோரிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டால் அவங்க எங்கேயோ விளையக்கூடிய பலவிதமான பொருட்களை நம்ம வீட்டுக்கு கொண்டாந்து கொட்டுறாங்க. அதை சாப்பிட்டு நம்ம உயிரோடு இருக்கிறோம். வணிகர்கள் தான் இந்த சமுதாயத்தினுடைய இரத்த ஓட்டங்கள், நம் சமூகத்தின் இரத்த ஓட்டங்கள். அதனால அவருடைய கோரிக்கைகள் கவனிக்கப்பட வேண்டும். அவருடைய கோரிக்கைகள் மத்திய அரசாலும் மாநில அரசு நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னுடைய கருத்தை பதிவிட்டு வாழ்த்து செய்துவிட்டு திடீர்னு அந்த நேரத்தில் ஒரு நிருபர் கேட்கிறார், எம்எஸ்வியா கண்ணதாசனா யாரை நீங்க முதுமைப்படுத்துவீங்க அப்படிங்கிறத கேட்கிறப்ப வைரமுத்து ரொம்ப உஷாராயிடுறாரு. எப்பா இது பழையபடி ஆரம்பிக்கிறாங்க போல இருக்கு. அன்னைக்கு படிக்காத பக்கங்கள் அப்படிங்கிற அந்த சினிமா பட விழாவில் இவராக பேசினார், இவராக தலைப்பிட்டு இவராக தன்னுடைய கருத்தை பதிவிடுறார். ஆனால் இதில் அப்படி இல்லை. எம்எஸ்வியா கண்ணதாசனா யாரை நீங்க முதன்மைப்படுத்துவீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி வரக்கூடிய டக்குன்னு உஷாராயிடுறார். இது என்னப்பா அது, உயிரா உடலா, எதை நீ சொல்லுவ? புரியுதா? உயிரா உடலா, எம்எஸ்வியா கண்ணதாசனா உயிரா உடலா, எதை நீங்கள் முதன்மைப்படுத்துவீங்க? உடலாக கண்ணதாசன் இருந்தார், உயிராக எம்எஸ்வி இருந்தார். 2 பேரும் சேர்ந்தாங்க, இலக்கியம் என்ற குழந்தை பிறந்தது அப்படின்னு ரொம்ப அற்புதமா சொல்லி அந்த இடத்துல தப்பிச்சிடுறார். இந்த இடத்துல நம்ம கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இதுலயும் ஒரு வைரமுத்து ரொம்ப பொருத்தமா தான் பேசியிருக்கார். உடலாக கண்ணதாசன் இருந்தார், அவருடைய எழுத்து கவிதை வரிகள். தமிழ் உடலை போன்று கண்ணதாசன் இருந்தார், உயிரை போன்று எம்எஸ்பி இருந்தார். 2 பேரும் கலந்தாங்க. சரியான பாடல். அடா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு புத்தான பாடல். அந்த பாடல்லாம் பார்க்கக்கூடிய சமயத்துல இன்னைக்கு புல்லரிக்கும். அந்த பாடல்களை இன்றைய இளைய தலைமுறை ரிங்டோனா வச்சுட்டு அலையிறாங்க. இன்னைக்கு அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த சமூகத்துல வந்த புது பாடல்களை யாரும் வச்ச மாதிரி தெரியல. அந்த அளவுக்கு கண்ணதாசனுடைய பாடல்களும் எம்எஸ்வியினுடைய இசையும் இன்னைக்கு கலந்து ஒரு அற்புதமான ஒரு மிகப்பெரிய ஒரு அன்னைக்கே மாற்றம். இன்னைக்கு திங்க் பண்றாங்க, எப்படா இந்த அளவுக்கு அடிச்சாங்க எம்எஸ்வி கண்ணதாசன், எப்படி அடிச்சாங்க, எந்த அளவுக்கு பாடல் எழுதி எந்த அளவுக்கு இசை அமைச்சிருக்காங்க அப்படி. இன்னைக்கு கூட பல இளைய தலைமுறைகள் பிரமிப்பா என்ற பல கேள்விகள் கேட்பாங்க. என்ன சார் அது, சரியான பாட்டு சார். ஒரு பாட்டு என்ன பாட்டுப்பா கேட்டேன், இது மாதிரி பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டதுன்னு ஒரு பாட்டு கேட்டேன் சார், அற்புதமான ஒரு பாடல். அப்ப என்ன ஒரு கருத்து அப்படி இப்படி விழாவாரிய பலவிதமான கருத்துக்களை சொல்லக்கூடிய அளவுக்கு அன்னைக்கு எம்எஸ்வி விஸ்வநாத கண்ணதாசன் அது நகையும் சதையையும் போன்று, வேப்ப மரமும் பிரண்டையும் போன்று அப்படின்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஒன்றோடு ஒன்று கிடந்து ஒரு காதலர்களை போன்று இருந்தாங்க. இதெல்லாம் எம்எஸ்வி ஆனா பெண்ணா, கண்ணதாசன் ஆனா பெண்ணான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு வைரமுத்து சொன்ன மாதிரி எம்எஸ்வி உயிர் இசை, அதுல உடல் அப்படிங்கிற கான்செப்ட் கண்ணதாசன் கவிதை வரிகள், தமிழ் அப்படி கரைச்சு குடிச்சு கண்ணதாசன் எழுதியிருக்கார். அப்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு சூழல். உயிர் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுலயும் ஒரு சர்ச்சைக்குரிய விதமாக கவிஞர் வைரமுத்து பேசியிருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் விட தன்னுடைய நிலைப்பாட்டின் வெளிப்பாடாகவும் ரொம்ப தெளிவாகவும் இதிலும் பல நெருப்புக்குள்ள பஞ்ச வச்சு அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாருங்க. இதுல நம்ம முதல் மரியாதை அந்த மாதிரி நெருப்புக்குள்ள பஞ்ச வச்சு பதில் சொல்லியிருக்காங்க.
அதாவது எம்எஸ்வி உயிராக இருந்தார், உடலை போன்று கண்ணதாசன் இருந்தார். அப்ப வெளி பார்வைக்கு என்ன தெரியும்? உயிர் தெரியுதா? தெரியாது. கட்டாயமா உயிர் தெரியாது, உடம்பு தான் தெரியும். ஒருத்தர் வர்றாரு, வாப்பா முருகானந்தம் உயிர் அப்படின்னா சொல்ல முடியும்? கிடையாது. முருகானந்தம் உடலை பார்த்து தான் வந்து நம்ம வாங்க அப்படின்னு கூப்பிடுவோம். அந்த அளவுக்கு வந்து வெளிப்பார்வைக்கு தெரிவது என்னது? கவிதை வரிகள் தான். வெளிப்பார்வைக்கு தெரிவது வரிகள், கவிதை வரிகள், பாடல் வரிகள். ஆனா உள்ளே இருந்து இயக்கி கொண்டிருப்பது உயிர். அது மாதிரி தான் இளையராஜாவுக்கும் பதில். அந்த அந்த இதுல அந்த படிக்காத பக்கங்கள் அப்படிங்கிற அந்த படத்துக்கு வந்து ஒரு விளக்கம் சொன்னார். நடந்துகிட்டு இருக்கு, கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, இவர் பாட்டுக்கு வந்து என்னுடைய பாடலை யாரு யூஸ் பண்ணாலும் சரி உடனே வந்து ராயல்டி வேணும், ராயல்டி வச்சு கூட காசை புடுங்கிட்டே இருக்காரு இளையராஜா. எஸ்பி பாலசுப்ரமணியம் எத்தனை லட்சம் புடுங்கினாரே தெரியல. இவருடைய வருவாயை விட இவர் பாடலை வைத்து இவர் சம்பாதித்த ராயல்டி இவரை சம்பாதித்த பல கோடி இருக்கும் அப்படின்னா இன்னைக்கு பகிரங்கமான ஒரு தகவல் மூலமா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆகுது? என்னுடைய பாடலை யூஸ் பண்ணிட்டேன், என்னுடைய பாடலை யூஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறப்ப அவருக்கு ஒரு கருத்து சொல்றார். அவன் அந்த படிக்காத பக்கங்கள் அப்படிங்கிற அந்த பட விழாவில் நான் இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் யாருக்கு உரிமை அப்படிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தை அது இசையமைப்பாளருக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு கருத்து போயிட்டு இருக்கு. பாடல் பெரிதா இசை பெரிதா? பாடல் முதன்மையா மொழி இசை முதன்மையா மொழி முதன்மையா? என்ன அப்படிங்கிறது என்ன பண்ண முடியும்? இசையும் வேணும், மொழியும் வேணும், ரெண்டும் கலந்ததான் ஒரு பாடல் அப்படி ரொம்ப தெளிவா சொல்லிட்டு சில நேரங்கள்ல வந்து இசை முந்தும், சில நேரங்கள்ல வந்து மொழி அதாவது கவிதை வரிகள் முந்தும். இது வந்து அந்தந்த பாட்டின் நிலைப்பாடு. மற்றபடி ரெண்டுமே தேவை, ரெண்டுமே தேவை. இசையும் தேவை, கவிதை வரிகளும் தேவை, கவிதை வரிகளும் தேவை, இசையும் தேவை. ஆமா, இதை அறிந்தவன் ஞானி, அறியாதவன் அஞ்ஞானி. அற்புதமான விஷயம் தானே இது? எதுக்கு கங்கை அமரன் கோபம் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயம் இல்லை. இதை அறிந்தவன் ஞானி, அறியாதவன் அஞ்ஞானி. நல்ல விஷயம் தான். இதை தெரியாம தான் அவர் இருந்துட்டு இருக்கிறார் இளையராஜா அப்படிங்கிற அவர் மறைமுகமாக சொன்னார் சொல்லி இருந்தாலுமே கூட, சொல்லி இருக்கிறார் என்று குற்றச்சாட்டு சுமத்தினாலுமே கூட என்ன ஆதாரம் இருக்கு? அவர் ஞானிகளை பத்தி தாங்க பேசுறாரு வைரமுத்து. அறிந்தவன் ஞானி, அறியாதவன் நீ அஞ்ஞானி. அவ்வளவு முடிஞ்சு போச்சு. இளையராஜாவை பத்தி என்ன பேசுறாரு? அவருடைய பேட்டியில் அந்த பேச்சுல வந்து படிக்காத பக்கங்கள் படவிழாவில் வந்து இளையராஜா பத்தி எதை பேசினாரா? இளையராஜா வந்து ஒரு அஞ்ஞானி பேசினாரா? இல்லையே, எந்த ஒரு கருத்துமே கிடையாது. ஆனா தேவையில்லாம பில்டப் பண்ணி அதுல வந்து அரசியலை கலந்து பிஜேபியில இருந்த பெரியாளர் அர்த்தமா? அதெல்லாம் கிடையாது. இவர் திமுக அனுதாபி, திமுக இருக்கு சொன்னவுன்னு சொன்னா நாளைக்கு ஒரு பதவி வரும் லியோனி மாதிரி. மற்றபடி நம்ம இவர் நிழல்களில் நடிச்சது சந்திரசேகர், அவர் மேல பல பதவிகள் தேடி வரும். பட் ஆசைப்படலை. கருணாநிதி காலத்திலேயே வந்து அவர் ஆசைப்படவில்லை. அன்னைக்கே சொன்ன என்னுடைய ஒவ்வொரு புத்தகத்தையும் ஆமா இந்த மனிதன் மூலமாகத்தான் நான் வெளிப்படுத்துவேன் அப்படின்னா கருணாநிதியை பார்த்து சொன்னார். அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அனைத்து புத்தகத்தையும் அவரை வச்சுதான் வெளியிட்டார். இன்னைக்கு நிறைய புத்தகம் எழுதிட்டு இருக்கார். அப்புறம் பின்னால யாரை வெளியிடுவாரோ அது அவருடைய புரியும், நமக்கு அது தேவையில்லாத விஷயம். பட் அந்த பேச்சுல வந்து இளையராஜாவை குறிப்பிட்டாரா? அப்புறம் எதுக்கு கங்கை அமரன் வந்து தேவையில்லாம அரசியல் சாயம் போச்சு? கலைஞர் கொடுத்த இடத்துலதான் வீடு கட்டினீங்கன்னா அப்புறம் இவரு மட்டும் எதுல இருக்கிறார்? மக்கள் கொடுத்த பணத்தின் மூலமாக சம்பாதித்த காசில் தானே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் தேவையில்லாத ஒரு பேச்சு தான். ஒரு மனுஷன் பேசுறான், ரைட், ஓகே, அதுல ஏதாவது விஷயத்தோட பேசியிருக்கான், தங்களுடைய பேச்சு இணைத்திருக்கான், அப்படிலாம் இல்லை. அறிந்தவன் ஞானி, அறியாதவன் அஞ்ஞானி. அப்புறம் என்ன அர்த்தம்? அப்ப ஞானி அப்படின்னா இளையராஜா மட்டும் தான் குறிக்குமா? அப்ப உலகத்திலே அவர் தான் ஞானியா? இல்ல, இதெல்லாம் வந்து ஒரு பாசிச கும்பலின் வெளிப்பாடு, சனாதன போக்கை நோக்கி வெளிப்பாடு. இவர்கள் தான் அப்படின்னாலே பாசிச கும்பல் தான். இவர்கள் தான், நான் தான் அப்படின்னாலே பாசிச கும்பல் தான். பகவத்கீதை ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, நான் என்பது எனக்கு மட்டும்தான், இறைவன் என்ற கடவுள் என்ற அந்த எனக்கு மட்டும்தான் அப்படின்னு பகவத்கீதை தெளிவா சொல்லியிருக்காங்க. பகவத்கீதையை படிக்கிற இவங்களே வந்து அறிவுகட்டத்தனமா இப்படி இருந்தா அப்படின்னா மத்தவன் எப்படி இருப்பான்? நான் என்கிற அகம்பாவம் வந்து யாருக்கு? இறைவன் ஒருவன், கடவன்.
இது கடவுள் ஆண்டவன் சொல்ற பத்தி அவர் ஒருத்தர் மத்த எவனுக்குமே கிடையாது. அப்ப ஞானின்னா இளையராஜா மட்டும்தானா? கிடையாது. அறிந்தவன் ஞானி, அறியாதவன் அஞ்ஞானி. அறிந்த அனைவருமே ஞானி தான். பட்டியலை போட்டு அது ஏகப்பட்டு உலகத்துல போயிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அதனால இளையராஜாவை பத்தி எந்த வகையிலும் அவர் தரக்குறவா அப்படி பாக்குற சமயத்துல இப்ப என்ன MS விஸ்வநாதனை பத்தி கண்ணதாசனை பத்தி ஏதாவது தரக்குறவா பேசினாரா? உண்மை கிடையாது. கரெக்டா சொல்லியிருக்கிறாங்க. MS விஸ்வநாத் இசை உயிர், கண்ணதாசனுடைய வரிகள் உடம்பு. இப்ப காந்தி கண்ணதாசன் மற்ற நிறைய பேர் அவருக்கு பசங்க இருக்கிறாங்க. எப்படிங்க நீங்க எங்க அப்பாவுடைய வரிகள் உடம்புன்னு சொல்ல முடியும்? உயிர்னு தானே சொல்லியிருக்கணும். அப்படி அவங்க பிரச்சனை பண்ண என்ன ஆகும்? புரியுதுங்களா? ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட்ட மாதிரி ஒரு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. எல்லாமே உயர்வான கருத்துக்கள் தான். MSV உடைய இசை உயிரை போன்றது. கண்ணதாசனுடைய வரிகள் என்பது உடம்பை போன்றது. இரண்டை பிரிக்க முடியுமா? நீங்க அஸ்ட்ராலஜில சொல்லுவாங்க ராசி லக்னம், அந்த மாதிரி பிரிக்க முடியுமா? எப்படி நீங்க பிரிப்பீங்க? உடம்பு செத்து போற மாதிரி ஆல்ரெடி உயிர் போயிடும். ஆமா, நீங்க உயிரை மட்டும் பார்த்தீங்கன்னா அப்புறம் உடம்பு நிற்காது, அது செத்து போயிடும். அப்ப இரண்டுக்கிட்ட தொடர்பு. ஒரு பக்கத்தில் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். ஒரு பக்கம் இசை, இன்னொரு பக்கம் கவிதை, எழுத்து, அதாவது மொழி. ஆமா, இரண்டும் இல்லாமல் எந்த நாணயமும் கிடையாது. அது மாதிரிதான் கவிதை. இதை புரிந்து கொள்ளாமல் கங்கை அமரன் தாட்டை போட்டு தக்காளம் வழக்கான கையை காட்டிக்கிட்டு ரவுடி மாதிரி கையை காட்டினா பயந்துருவாங்களா? தன்னுடைய மரியாதையை தானாக கெடுத்து கொண்டார்கள் அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. அப்புறம் கண்டபடி பேசுறது, வாய் கொழுப்பு, அப்புறம் சும்மா விட மாட்டோம், இப்படி இல்லாம பேசுவாங்க. கங்கை அமரன் யாருக்காவது தெரியுமா? இளையராஜாவின் தம்பி, அதான் தெரியும். கரகாட்டக்காரோட இயக்குனர், ஏகப்பட்ட படங்களை தயாரித்தவர், பல பாடல்களை எழுதுகிற எந்த ஒரு மாற்று கருத்துமே நின்றுக்கார மனசுல. இளையராஜாவை போல் கங்கை அமரன் நின்றாரா? கிடையவே கிடையாது. கங்கை அமரன்னா யார் பாதுன்னு கேட்பான். ஆமா, யார் இதுன்னு கேட்பான். இளையராஜாவோட தம்பியான்னு கேட்பான். அப்படின்னா தான் ஆமாம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்துல இருக்கக்கூடிய பேரை கெடுத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கங்கை அமரன் பேட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னா, அப்புறம் காந்தி கண்ணதாசன், மற்றபடி MS விஸ்வநாதன் பசங்கெல்லாம் இன்னைக்கு வைரமுத்து கேள்வி கேட்கலாமே. அந்த மாதிரி தானே கங்கை அமரன் கேள்வி கேட்டிருக்காரு வைரமுத்துவ. அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எந்த ஒரு விஷயம் அறிந்தவன் ஞானி, அறியாதவன் அஞ்ஞானி. அதே மாதிரி MS விஸ்வநாதன் இசையின் அடிப்படையில உயிர், கண்ணதாசன் எழுத்தின் அடிப்படையில உடம்பு. அவ்வளவுதான். ஒன்றுக்கொன்று கரெக்டா சொல்லிட்டு முடிச்சவர் தானே. நம்ம இரண்டும் இல்லாவிட்ட எந்த பாடலும் கிடையாது. ஒன்று சில நேரங்களில் முந்தும், இன்னொன்று சில நேரங்களில் திருந்தும். வைரமுத்து தெளிவா சொல்லிட்டார். மொழி சில நேரங்களில் முந்துங்க, சில நேரங்களில் இசை முந்தும். பார்த்துருப்போம் சில பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா டம்மு டும்மு டம்மு டும்மு, வார்த்தை ஒண்ணுமே கிடைக்காது. என்னமோ ஆமா, சாவு வீட்டுல இளவு மேளம் கொட்டின மாதிரி டம்மு டும்மு டம்மு. இன்னைக்கு பாடல் அப்படிதானே போயிட்டு இருக்கு. ஒன்று எந்த பாடம் நின்றுருக்கா பாருங்க. எத்தனையோ பாடல் டெய்லி வாரத்தில் 2 படம் ரிலீஸ் ஆகிட்டாங்க. ஒரு பாடல் அன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு படம் ரிலீஸ் ஆனா அந்த ஒரு பாட்டு காலமெல்லாம் நின்று கொண்டு. பராசக்தியோட பாட்டு இன்னைக்கு கா 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 கா. அது என்னைக்கு வச்சு 1952 நினைக்கிறேன். ஆமா, வருஷத்தை மறந்துட்டு தான் மன்னிச்சுங்க. ஆமா, என்னைக்கு நம்மளாம் பிறக்காததுக்கு முன்னாடி. இன்னைக்கும் வசந்த மாளிகை படம் அடா அடா அடா. இப்ப மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன, எத்தனை ரீப்ரீட்டிங்க டிஜிட்டல்ல போட்டான். மணி மாளிகை தான் கண்ணே. எது நிக்குது? ஃபர்ஸ்ட் எடுத்தவொன்னே என்ன? வரிகள் தான் நிக்குது. அதற்கு பின்னால் இசை இருக்கு, அதை வச்சுதான் வரிகள். அப்ப ரெண்டுமே ஒன்றோடு பின்னி இல்லை. இருந்தாலுமே கூட மனுஷன் பாடும்போது அப்படியா பாடுறான்? கிடையாது. மயக்கம் என்ன இந்த மலனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணு, அப்படிதான் பாட முடியும்.
அதுக்கு இசை இல்லை என்று அர்த்தம் படிக்கணும். அதைத்தான் வைரமுத்து அந்த படிக்காத பக்கங்கள் அந்த படத்துல சொன்னேன். ஆமா, ஒன்று இன்னொன்றை முந்துகிறது. இசையை சில நேரங்களில் மொழி முந்தும், மொழி சில நேரங்களில் இசை முந்தும். இருந்தாலுமே கூட அந்த இசைக்கு ஒரு தலைப்பை கொடுப்பது மொழி. கரெக்டு தான். ஒரு தலைப்பை கொடுப்பது எடுத்தோம்னா என்ன ஒரு பாட்டு பாடுப்பாங்க, அப்படியே பாடுவாங்க. பாட மாட்டாங்க. அப்படிலாம் யாரும் பாடலாம் மாட்டாங்க. நன்னா எப்படி பாடினா என்னப்பா வரேன்னு கேட்பான். இசையை பாடுறான். இல்லப்பா நீ பாட்டு பாடு அப்படின்பா. பாட்டுன்னா எடுத்து என்ன பண்ணுவான், எங்கிருந்து சொந்தம் வந்தது யாருக்காக, அப்படித்தான் பாட முடியும். பாப்பா பாப்பா டாடா 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 பாப்பா பாப்பா டாடா 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 அப்படியே பாட முடியும். யோ பாட்டு பாடு, இதுவும் பாடல் தானே. இசையும் பாடல் தாங்க. அப்ப எது முந்துது? வார்த்தை தான் முந்துது. வார்த்தை தான் முந்துது. இன்னைக்கும் பாருங்க, பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டு கருடா சௌக்கியமா, உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் இளமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும், மதியாத அதை விட்டு போட்டு யோ பாட்டு பாடியா அப்படின்னா நான் பாடுறது பாடல் தான். அப்ப என்ன ஆகுது? முதலில் முந்தி வருவது மொழி. நல்லா புரிஞ்சுங்க. இதைத்தான் வைரமுத்து சொன்னேன். இதை தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு பெரிய ரவுடி மாதிரி இனிமே அதான் பேசுனேன் அவ்வளவுதான். என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. புரியுதா? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களுக்கு கங்கை வேலை பார்த்து சொல்ல, உங்களுக்கு ஒன்று என்றால் வைரமுத்துக்கு இன்னொன்று இருக்கு. அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆமா, உங்களுக்கு 10 இருந்தா அவருக்கு 1000 இருக்கும். உங்களுக்கு 1000 இருந்தா அவருக்கு 10,000 இருக்கலாம். இல்ல உங்களுக்கே 10,000 இருக்கட்டுமுங்க, அவருக்கு 1 லட்சம் இருக்குதா இல்லையா? முடிஞ்சு போச்சு. இல்ல 1 லட்சமே இல்லை, வெறும் 5000 இருக்குதா இல்லையா? அவருக்கு ஒரு சப்போர்ட் வரத்தாங்க செய்யலாம். அதனால மொழியா இசையா அப்படிங்கும் போதுல இரண்டும் கலந்துதான். ஆனால் முந்தி தெரிவது மொழி. அதுதான் வைரமுத்து சொன்னார். அதை ஒப்புக்கொள்ளாமல் கங்கை அமர் என்று உளறி கொண்டிருக்கிறார் என்பதுதான் பகிரங்கமான உண்மை. அப்படி பார்க்கிற சமயத்துல எம்எஸ்வி உயிர், கண்ணதாசன் உடல் அப்படிங்கிறது ஒரு உரையான வைரமுத்துடைய உணர்வுலாத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியுமா? கட்டாயமா முடியும். அவர் சொன்னதா உண்மை. அதனால இரண்டும் கலந்தது. அதில் முந்தி வருவது என்ன? மொழி அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.